நைட்டு தூங்கும்போது காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் தூங்குறது. ஒரு 5:15 போலே முழிப்பு வந்துடுது. சரின்னா ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம் அப்படின்னு தூங்குறது தான் காலைல 7 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறதே. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 7:15க்கு தான் எந்திரிச்சதே. எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான், லஞ்சு கொடுக்க வேண்டியதில்லை. அதனால பூரியும் பூரி கிழங்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டேன். போட்டு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை கிளம்பிட்டாங்க. அத்தை ஒரு சின்ன வேலை விஷயமா மதுரைக்கு போயிருந்தாங்க. போயிட்டு இங்கே டேரெக்டாக இங்கேயே வந்துட்டாங்க. ஒரு 3 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அப்படியே போய் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வர்றப்ப வந்து அந்த தேங்காய் விழுந்துருக்கும் போல் பார்த்து அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் வந்துருந்துச்சு, அப்படியே வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது வந்தது ட்ராவல் பண்ணி அப்படின்ட்டு. அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணல. ஒரு 9:30க்கு மேலே எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் பூரி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டேன். நானும் அப்படியே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க யாராவது வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் போதும், சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்னு நம்ம சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு மித்ரா செம்ம சேட்டை. எங்கள் அம்மா வந்தாலோ இல்லை எங்கள் அத்தை வந்தாலோ பயங்கரமாக நம்ம சொல்கிற பேச்சே கேட்காம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலே அவங்க நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, மதியானத்துக்கு சமைச்சிக்கோ அப்படின்ட்டு. மட்டன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. குழம்பு வச்சுட்டு எக் மட்டும் பாயில் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பாய்.